அத்தனை ஜனங்களுமே இரத்தத்தால் மீட்கப்பட்டு வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கும்படிக்கு தேவனால் நடத்தி கொண்டு வரப்பட்டவர்கள். ஆனால் வாக்குத்தத்தத்துக்கு சமீபமாகும் போது என்று சொல்ல காரணம், இதுவரை காதினால் கேட்டிருந்தவைகள் இப்பொழுது வேவு பார்க்க மோசே ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு நபரை அனுப்பும்போது எல்லாரும் பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, நம்ம கேட்டது சத்தியம், உண்மையில அப்படி ஒரு இடம் இருக்கிறது, அது நல்ல தேசம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இப்போ சமீபமாய் நெருங்குகிறார்கள். இப்படி நெருங்கும் போது அங்கு உண்டான சூழ்நிலைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கர்த்தர் மோசேயை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வார்த்தையை தான் நாம் வாசிக்க கேட்டோம். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தோம். என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவரும் அந்த தேசத்தை காண மாட்டார்கள். 10 முறை என்னை பரீட்சை பார்த்த ஆண்டவர் எகிப்திலிருந்து இவர்களை அழைக்கும் போதே இந்த வார்த்தையை சொல்லி அழைக்கவில்லை. எல்லாருக்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட எதை பேச விரும்புகிறார் என்றால், நாம் எல்லாருமே வாக்குத்தத்தத்தை நோக்கி பயணிக்கிறவர்கள். வாக்குத்தத்தத்தை நோக்கி பயணிக்கிற உள்ளமே தேவனை பரீட்சை பார்த்து அதை இழந்து விடாதே என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். தேவன் நம்ப வச்சு நம்மளை நடத்திட்டு இருக்கிறார். எல்லார் லைஃப்மே அப்படிதான், முன்னோக்கி போயிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் பாடுவோம், இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு காலடி தெரியாமல் போனால் கர்த்தரின் முன்னே உண்டு சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் நம்பி போயிட்டே இருக்கிறோம். போயிட்டு இருக்கும் போது கர்த்தர் மோசையை கொண்டு பேசுகிறார். மோசையினிடத்திலே சொல்லுகிறார், இவர் 10 முறை என்ன பரீட்சை பார்த்தவங்க எல்லாம் நான் வச்சிருக்கிறேன், அவர்களில் ஒருவரும் அதை காணவே மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். அதாவது வனாந்திரத்தை பனிஷ்மெண்டா பாக்குறாங்க ஜனங்கள். வனாந்திரம் அல்ல பனிஷ்மெண்ட். பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? உன்னை நம்ப வச்சு நம்ம நடத்திட்டு இருக்கும் போது கடைசியில் அது இல்லைங்கிற ஒரு நிலை வரும் தெரியுமா? இதுதான் உண்மையிலே தண்டனை. வனாந்திர வாழ்க்கை தண்டனை அல்ல, அக்கினி தண்டனை அல்ல. தண்டனை என்றால் அவர் வந்திருக்க மாட்டார் கூட. யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும் போது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இந்த வனாந்திரத்தில் இஸ்ரவேலர்கள் நடக்கும் போது மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் கர்த்தர் கூடவே இருக்கிறார். அவர்களை விட்டு விலகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7 மடங்கு அக்கினியிலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி போடப்பட்ட போது கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். கர்த்தர் கூட இருக்கிற வாழ்க்கையை தண்டனையா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. தண்டனை என்பது என்ன தெரியுமா? என்னை ஒன்று நம்ப பண்ணி என்னை நடத்தி கொண்டு அது கிட்ட வரும்போது இல்லப்பா இது உனக்கு கிடையாதுன்னு சொல்லும் போது இதுதான் பனிஷ்மெண்ட். ஹல்லேலூயா. இந்த பெயின் ஜாஸ்தி. இன்டர்வியூ வைப்பாங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடி இருப்பாங்க, நூற்றுக்கணக்கான ஜனங்கள் அந்த வேலைக்காக கூடி இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ஃபில்டர் பண்ணி ஒரு 80% வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த 80% கொஞ்சம் பேர் தான் ஃபீல் பண்ணி போவாங்க. ஆனா மீதி எல்லாம் ஜாலியா போயிடுவாங்க. அடுத்த இன்டர்வியூ பார்த்துடலாம். ஏன்னா அவங்க வரும்போதே தெரியும் நமக்கு கிடைக்காது. ஆனா அந்த செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு, ஃபோர்த் ரவுண்டு முடிஞ்சு ஃபைனல் ரவுண்டுக்கு ஒரு 5 பேர் செலக்ட் ஆகிருப்பாங்க. அந்த 5 பேர்ல 2 பேரை எடுத்துட்டு 3 பேரை அனுப்புவாங்க பாருங்க. அந்த 3 பேருக்கு பெயின் இருக்குல்ல, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஹல்லேலூயா. இங்க அப்படிதான் நடக்குது.
இந்த நாட்களிலே பரிசுத்தாவியானவர் சபையின் மேல் வைத்த மிகுந்த அன்பின் நிமித்தம், வைராக்கிய வாஞ்சை நிமித்தம் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிசாசானவன் ஆலயத்தின் மேல கொண்டு போய் நிறுத்தி, நீர் தாழ குதியும், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், சொல்லப்பட்டிருக்கிறதே உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று. உடனே இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. இந்த வசனம் நடக்குமா நடக்காதா என்பதை பார்க்கிறது. அந்த இடத்துல நம்ம அப்படிதான் பார்ப்போம். சாத்தான் அப்படிதான் டெஸ்ட் பண்றான். நீர் குதியும், இந்த வார்த்தை உங்க லைஃப்ல நடக்குதா இல்லையா பார்ப்போம். இயேசு எதுல கவனம் செலுத்துகிறார்னா, என் தேவனை, என் தகப்பனை நான் என்ன பாத்திரக்கூடாது, பரீட்சை பாத்திரக்கூடாதுன்னா அவரை நான் சோதிச்சிடக்கூடாது. அவர் என்ன சோதிக்கிறார், நான் அவரை சோதிச்சிடக்கூடாது. இந்த வேவு பார்க்க போனவங்க பெயர் ஆரம்பத்தில் எழுதப்பட்டது. 13வது அதிகாரத்தில் யார் யார் வேவு எடுக்க வேண்டாம், யார் யார் வேவு பார்க்க போனாங்கன்னு பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வேவு பார்க்க போனவங்க நமக்கு தெரியும், யோசுவா காலேபை தவிர மீதி எல்லாருமே துர்ச்செய்தியை பரப்பினார்கள். இப்பொழுது கர்த்தர் யார் சுதந்தரிப்பா யார் சுதந்தரிக்க மாட்டாங்கன்னு சொல்லும் போது நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், அந்த யோசுவா காலேப் பெயரை தவிர வேற ஒருவர் பெயரையும் கர்த்தர் உச்சரிக்கவே மாட்டார். பரலோக தேவன் என் பெயரை உச்சரிக்கவில்லை என்றால் என்னால் சுதந்தரிக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார் என்னாகமம் 14:30, எப்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் இவர்கள் 2 பேரை தவிர மற்றவர்களாகிய நீங்கள் ஆண்டவர் அங்க வேற யாருக்கு பெயரையும் சொல்ல விரும்பவில்லை. ஆண்டவர் ஒருவனை அறியேன் என்று சொன்னான், பரலோகத்தை அவன் நினைச்சு கூட பார்க்க கூடாது. அவன் யாரா இருந்தாலும் சரி. ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு கூட்டத்தார் சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், பேய்களை எல்லாம் துரத்தினோம், அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை அறியேன் அப்படின்ட்டார். ஜீசஸ், நான் உங்களை அறியேன் அப்படிங்கிறார். இங்கே அதுதான் நடக்கிறது. அந்த பெயர்கள் யார் யார் போனாங்க அப்படின்னு 13வது அதிகாரத்தில் பெயர் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆரம்பத்தில் பெயர்கள் எழுதப்பட்டது உண்மைதான். ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ, அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்படாமல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவன் பிரவேசிக்கிறவங்க பெயரை மட்டும் சொல்லுகிறார், மீதி எல்லாரையும் மற்றவர்கள். அவ்வளவுதான். என் ஆண்டவர் என் பெயரை சொல்ல விரும்பணும். நம்ம பாடு, நம்ம நீங்க விரும்பிடும். ஆண்டவர் அதாவது விரும்பின பாத்திரத்தை அப்படி விரும்பி சொல்லுவார். என் தாசனாகிய யோபுவின் மேல் இப்போதும் யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, என் சிநேகிதனான. எப்படி சொல்றாரு பாருங்க. உன் பெயர் என்ன அப்படி கேட்டா எப்படி இருக்கும்? நல்ல வேளை யாபோ காட்டின் கரையில வச்சு அந்த டீல் முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. பரலோக வாசல்ல வச்சு உன் பேர் என்ன ஆண்டவரே சொல்றீங்க? உங்களுக்கு எங்க தாத்தா பேரே தெரியும், உங்க தாத்தா பேர் தெரியும், உங்க அப்பா பேர் தெரியும், உன் பேரு தான் தெரியாது. ஹல்லேலூயா. மலையாளத்தில் ஒரு பழைய பாட்டு, பேர் விழிக்கும் நேரம் காணும், பேர் விழிக்கும் நேரம் காணும், பேர் விழிக்கும்
விழிக்கும் நேரம் காணும், பேர் விழிக்கும் நேரம் காணும் என் பேரும். பேர் விழிக்கும் நேரம் காணும், பேர் விழிக்கும் நேரம் காணும், பேர் விழிக்கும் நேரம் காணும், பேர் விழிக்கும் நேரம் காணும் என் பேரும். இந்த பேர்லாம் கூப்பிடும் போது என் பேரும் இருக்கும்னு நம்பி பாடுறாங்க. ஹல்லேலூயா. அதை யோசித்து இங்க பாருங்க, 13வது அதிகாரம் ஆரம்பத்தில் அவ்வளவு பேர் இருக்கு, 14வது அதிகாரத்தில் 2 பேர் தான் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ இந்த நம்பிக்கையில தான். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், ஜீவனுள்ள தேசத்தில் உம்முடைய நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசியாம இருந்திருந்தா கெட்டு போயிருப்பேன். பேர் விழிக்கும் நேரம் காணும், பேர் விழிக்கும் நேரம் காணும், பேர் விழிக்கும் நேரம் காணும், பேர் விழிக்கும் நேரம் காணும். அப்படி ஒவ்வொரு பேரா கூப்பிடும் போது நெஞ்சு பக்கு 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 பக்குன்னு அடிக்கும். அப்படி நம்மளை பார்த்துட்டே வேற பேரை கூப்பிட்டா இன்னும் பக்கு பக்குன்னு அடிக்கும். ஆண்டவர் இருக்கா இல்லையா? ஹல்லேலூயா. பர்த்டே வெட்டிங் டே வாசிக்கும் போது பேரு மிஸ் ஆனா கூட பரவாயில்ல. சிலருக்கு பரலோகத்துல பேர் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு பர்த்டே வெட்டிங் டே வாசிக்கும் போது. ஹல்லேலூயா. சர்ச் மெம்பர்ஷிப் லிஸ்ட்ல பேர் இல்லைனாலும் பரவாயில்ல, ரேஷன் கார்டுல பேர் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆமா உங்க உறவுகள் நடுவில் உங்க பேர் அற்று போனாலும் பரவாயில்ல, ஆனால் அவர் பேரை சொல்லி அழைக்கும் போது ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பேர் விழிக்கும் நேரம் நம்பிக்கையோடு பாடுவோமா? பேர் விழிக்கும் நேரம் காணும், பேர் விழிக்கும் நேரம் காணும், பேர் விழிக்கும் நேரம்